ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நற்செய்தியை கேட்பதற்காக மக்கள் கூட்டம் திரளாயிருந்தது. உள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது என்ற ஒரு சூழலிலே முடக்குவாதமற்ற ஒரு மனிதனை நால்வர் சுமந்து வருகிறார்கள். இந்த மனிதன் குணப்படுத்தப்பட்டான் என்றால் இந்த 4 பேரை குறித்து நாம் பாராட்ட வேண்டும். இந்த 4 பேருமே நம்பிக்கைவாதிகள், 4 பேருமே நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள், இந்த 4 பேருமே பரிந்துரை செய்யக்கூடிய புனிதர்கள். என் அன்புக்குரியவர்களே, கூட்டமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. எப்படியாவது நம்மோடு இருக்கக்கூடிய நடக்கவே முடியாத இந்த சகோதரன் எப்படியாவது ஆண்டவரால் தொடப்பட்டு மீண்டும் வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற அவர்களுடைய பிறரன்பு பணியை நாம் குறித்து பாராட்ட வேண்டும். இந்த 4 பேரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். பல நேரத்திலே சுயநலத்தோடு இருந்து வருகின்றோம், பல நேரத்தில் அவநம்பிக்கையோடு இருந்து வருகின்றோம். ஆனால் இந்த 4 மனிதர்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தடைகள் இருந்த போதும் கூட அந்த தடைகளை உடைத்து கொண்டு எப்படியாவது இந்த மனிதரை ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி 4 பேர் சுமந்து வந்தார்களே, அதுதான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் நினைத்திருந்தால் அவருடைய உடல் நோயை முதலிலே போக்க முடியும். ஆனால் உடல் நோயை விட உள்ள நோயை தான் ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். இஸ்ராயல் மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டால், நோயோடு இருந்தால் அவன் ஏதோ பாவம் செய்திருப்பான், பாவத்தினுடைய விளைவாகத்தான் அவன் அப்படி இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு அந்த சமூகத்திலே சொல்லப்பட்டது. எனவேதான் ஆண்டவர் இதை குறிப்பால் உணர்ந்து அவ்வளவு மக்கள் கூடியிருக்கும் போது கூட ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று குறிப்பிடுகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படிக்கை எழுந்து கொண்டு நட என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த உடல் நோய்க்கும் உள்ள நோய்க்கும் பல நேரத்தில் தொடர்பு உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரிடம் வர வேண்டும். உடலிலே நோயா, உள்ளத்திலே நோய் இருக்கிறதா என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும். உள்ளத்திலே நோய் இருந்தது என்றால் எல்லா நோயும் வரும். அதனால்தான் பல நேரத்திலே பார்க்கிறோம், இதய நோய் என்று சொல்கின்ற பொழுது கவலைப்படாதீர்கள் என்று சொல்வார்கள். கவலைக்கும் நோய்க்கும் எங்கே தொடர்பு இருக்கிறது? ஆனால் தொடர்பு படுத்தப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வம் ஒன்றுதான் நம்மை நின்று காத்து வழி நடத்தும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விட முடியாது. அந்த தெய்வத்தை நோக்கி எத்தனை பேர் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தெய்வத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதே, தடைகள் இல்லை நமக்கு. அந்த 4 மனிதர்களுக்கு இருந்த தடைகளைப் போல நமக்கு தடைகள் இல்லை. ஆனால் தடைகள் இல்லாத இந்த வாழ்க்கையிலே எத்தனை பேர் அந்த ஆண்டவரை சந்திக்க நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரத்திலே வாய்ப்பு கிடைக்கும் போது கூட அந்த வாய்ப்பை நாம் நழுவ விடுகின்றோம். உடல் நோய் சுகமாகிவிடும், ஆனால் உள்ளத்திலே நோய் தொற்றி கொண்டதென்றால் ஒரு நோய் அல்ல, 2 நோய் அல்ல, அடுக்கடுக்கான நோய்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். நாம் எக்ஸ்ரே எடுக்கலாம், ஸ்கேன் எடுக்கலாம், எதை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் உள்ளத்து நோயை குணமாக்கக்கூடியவர் நாம் ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இருக்காது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் நம் ஆண்டவர் இயேசுவை தேடுவோருக்கு ஒருபோதும் குறை இருக்காது என்ற உணர்வோடு இத்திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமேன்.